இயேசு சிலுவையிலே மொழிந்த 5ஆம் வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 5ஆம் வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இது எதற்காக கூறப்பட்டது என்று அதற்கு முன்பதாக பார்த்தோம் என்றால், வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சரீர பிரகாரமான ஒரு வேதனையை நாம் காண முடியும். ஒரு சரீரத்திலே ஒரு வேதனை நம்மளுக்கு பொதுவாக நம்ம ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல இல்லை பொதுவாக யாரோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு காயப்படும் போது உடனே நீங்கள் பார்க்க முடியும், அவங்களுக்கு உடனே தண்ணீர் தாகம் எடுக்கிறதாக காணப்படுகிறது. அதே போல தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயராலும் சதுசேயராலும் சிறை உண்டு அவரை முதல் நாள் ராத்திரியிலே சிறைச்சாலையில் அடித்து அவருடைய தலையிலே முள் கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டது. அந்த முள்ளானது தலையின் உள்ளாக சென்று இரத்தம் சிந்தினவராக அவர் சிலுவையில் அறிவதற்கு முன்பதாகவே அந்த இரத்தமானது தலையின் வழியாக இரத்தம் சிந்தினதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே காயங்கள், அநேக விதமான காயங்கள், அநேக விதமான அடியின் நிமித்தமாக சரீரத்திலே அதிகமான இரத்தங்கள் சிந்தப்பட்டதாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, சரீரத்தில் அநேக இடத்துல காயம் என்றால் லேசான காயம் அல்ல. பொதுவாக நம்மளுக்கு லேசாக ஒரு ஆணி இல்லை ஊசி பட்டால் கூட நம்ம அதை கத்துவோம். இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் நம்மளுடைய பாடியில் வந்தாலே நம்மளுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ் ஆனது ஒரு 2-3 நாளைக்கு அது அடிக்கடி அந்த வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஒரு ஒரு வேதனைக்குட்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தை 5வது வார்த்தையை கூறுகிறார், தாகமாய் இருக்கிறேன். அப்போ இந்த தாகமாய் இருக்கிறேன் என்று ஒரு வலியை வெளியுறுத்துகிறதாக இருக்கிறது. இல்லை இந்த பெயின் இந்த தாகம் என்பது ஒரு வேதனை வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். அப்போ இந்த வேதனை எப்படிப்பட்டதான இந்த வேதனை என்றால் சரீர பிரகாரமான வேதனை. அப்போது அநேக நேரத்தில் நம்ம யோசிச்சிருக்கலாம், ஏசப்பா ஆண்டவர் தானே, அவரால் சிலுவையில் அறையப்பட்டார், அவருக்கு இதெல்லாம் சகிக்கக்கூடும், இல்லை அவர் ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினால் இந்த பாடு எல்லாம் அவருக்கு இந்த வேதனை அவ்வளவாக தெரிந்திருக்கிறது என்று. ஆனால் நாம் பார்த்தோம் என்றால் அவர் பிறந்தது ஆவியினாலே பிறந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருக்கிறார். ஆனால் அவர் மரிக்கும் போது ஒரு மனிதனாக மரித்தார் என்று நாம் இந்த இடத்துல அது ஒரு எவிடன்ஸ் ஆக நம்மளுக்கு காணப்படுகிறது. அப்போ இந்த சரீரத்திலே காணப்பட்ட வேதனை எதற்காக என்று பார்க்கும்போது, முதலாவது அந்த வேதனை நம்மளுக்காக அந்த வேதனை பட்டார், நாம் மீட்டு கொள்ளும்படியாக அந்த வேதனை பட்டார். இரண்டாவதாக எதற்காக இந்த வேதனை பட்டார் என்று பார்க்கும்போது, அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் சேர்த்து கொள்ளும்படியாக அவர் அந்த வேதனை படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட வேதனை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதே தான் நாம் மத்தேயு, மார்க், லூக்கா என்ற சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவன் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமக்க கடவன். தன்னுடைய சிலுவை என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை என்று சொல்லப்படலை, தன்னுடைய சிலுவை என்று எதற்காக சொல்லப்பட்டிருக்கு என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பர்பஸ், அவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் பாவியாக இருக்கிற நம்மளை மீட்டு கொள்ளும்படியாக அவர் வந்தார். அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததோ அந்த நோக்கத்தை அந்த சிலுவையிலே அவர் அறையிட்டு தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டும் கொள்ளும்படியாக அவர் அந்த சிலுவையை சுமந்தார். இன்று அந்த சிலுவையானது நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது, தனிப்பட்ட ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும்படியாக அவர் தன்னுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை என்ன பண்ண வேண்டும் என்று சொல்கிறார், சுமக்க வேண்டுமா.
அந்த சிலுவையானது சுமக்கும் போது அது லகுவான காரியம் அல்ல, அது ஒரு வேதனைக்குரிய காரியம்தான். ஆனாலும் அதன் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த வேத பகுதியானது, இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக சொல்லப்படுகிறது. இது எங்கே பார்க்கிறோம் என்றால் சங்கீதம் 22:15 சங்கீதம் 69:3 21 இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த சிலுவையிலே இந்த இடத்துல நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த சுவிசேஷத்தில் நாம் வெறும் தாகமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தாகமானது எப்படிப்பட்டதான ஒரு வேதனைக்குரிய தாகம் என்று நாம் அந்த சங்கீதத்திலே தாவீதான அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டதான ஒரு தாகமாக இருக்கிறது என்றால் அந்த நாக்கு நம்மளுடைய மேல் நாடியோடு ஒட்டி போகிறதாக இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு கொடிய ஒரு வேதனைக்குள்ளாக இருந்து அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே அதை நிறைவேற்றுகிறார். ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு வேதனைக்குரிய ஒரு நேரத்திலே இரத்தம் தலை முதல் உச்சங்கால் வரைக்கும் ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கிற நேரத்திலே சிலுவையிலே 9 மணி நேரம் சிலுவையிலே அரையுண்டு தொங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே அந்த அந்த சூரியனானது தலைக்கு நேராக இருக்கிறது. பொதுவாக நீங்கள் அந்த அந்த சரீரத்தில் வேதனை காணும்போது ஒரு ஒரு சூடான பகுதி அந்த இடத்துல இல்லை சூரியனுக்கு முன்பதாக அந்த இடத்துல வரும்போது அது ரொம்ப காயப்படும். அது அந்த வேதனையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அது நம்மளால் தாங்கக்கூடாத ஒரு வேதனை. அப்படிப்பட்ட வேதனையிலே இயேசு கிறிஸ்து அந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அந்த வார்த்தையை கூறுகிறார். என்ன வார்த்தை என்றால் தாகமாய் இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த இடத்துல பரிசேயர் சதிசேயர் அநேகர் இருந்தார்கள். அநேகர் வேத வசனத்தை நன்றாய் அறிந்து அநேக தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எல்லாவற்றையும் எல்லா முறைமையும் அறிந்திருந்து அதன்படி நடந்தார்கள். ஆனால் மெய்யான இயேசு கிறிஸ்து யார் என்று, மெய்யான மேசியா யார் என்று அறிந்து கொள்ளாதவர்களாக தங்களுடைய கண்கள் மூடப்பட்டதாக காணப்பட்டது. இன்றைக்கு நாமும் நம்மளுடைய கரத்தில் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய கரங்களிலே வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? அன்று அவர்கள் ஒரு சடங்காச்சாரமாக எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தினவர்களாக இருந்தார்கள். இது செய்யணும் இது செய்யக்கூடாது என்று எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அப்படியாகவே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் இல்லை, ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த சிலுவையை சுமந்தார். தம்முடைய பிள்ளைகள் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாகவும் நாம் அவருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாகவும் இப்படிப்பட்டதான வேதனைகளை அனுபவித்தார். ஆனால் அந்த நாட்களில் வேத வேதத்தை அறிந்த அநேக ஞானிகள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த வேதத்தின் ஆழத்தை அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். மெய்யான மேசியா யார் என்று அறியாதவர்களாக காணப்பட்டார்கள். இன்று நாம் ஏந்தி சுமக்கிற இந்த வேத வசனத்தை எவ்வளவாக நாம் அறிந்திருக்கிறோம் என்று நாம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் உலகத்தாரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை மெய்யாகவே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை வரும்போது எப்படி அந்த வார்த்தையானது நிறைவேறினதோ, எப்படி தம்முடைய அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவேற்றினாரோ, அவர் 2ஆம் தரம் வரப்போகிறார் என்ற வார்த்தையும் நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறும் போது நாம் எங்கே நிற்போம்? நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்போமா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிற்போமா என்று நாம் சற்று நாமே தியானித்து பார்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதனையின் மத்தியிலே தன்னுடைய அந்த தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நிறைவேற்றினார். இன்று அந்த வேதனைகளை, அந்த சிலுவையை நாம் எப்படியாக சுமக்கிறோம்? ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாக நடத்தி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தாரோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக நாம் அதை மோல்ட் பண்ணி நடத்துகிறோமா என்று நாம் சற்று நாமே சிந்தித்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.